Hey guys, welcome back. அப்போ இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள பிஜிஎன்ஸ் பற்றி உள்ள வீடியோ தான். ஸோ நம்மகிட்ட கொஞ்சம் ரோமர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எந்த வீடியோவுமே போட்டதில்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்போது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறதே கிடையாது இந்த கேஜை. ஸோ அப்போ எல்லாருமே உள்ளே தான் இருந்தாங்க. அப்போ 1 or 2 செட் ஆஃப் சிக்ஸ் இறங்கிச்சு. அப்புறம் அது உள்ளே தான் இருந்துச்சா, வெளியே ரொம்ப பறந்து பழக்கம்லாம் இல்லாதவொன்னே அதுக்கப்புறம் உள்ள ப்ரீடிங்ஸ் பெரிய அளவில் இல்லை. ரொம்ப ப்ரீடிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சிக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அப்படிலாம் இருந்தோன்னே ஒரு நாள் சரி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ரோமர்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், வெளியே இருந்து வாங்கியிருந்தோம். பேர் இல்லாததுக்கு பேர் எடுத்து போட்டிருந்தோம். அதேமாதிரி இங்கே இருந்ததுமே நம்மகிட்ட செட்டான ரோமர்ஸ் தான் ஆல்ரெடி. அங்கே வீட்டில் பழகின ஒயிட் ரோமர்ஸு, ஸோ இதெல்லாமே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இதனால் நம்ம திறந்து விடாமலே இருந்தோம். பட் பெரிய ரிசல்ட் இல்லாதவொன்னா சரி ஒரு நாள் முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு இதையும் வச்சு ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நிறைய பேர்ட்ஸு போச்சுன்னா நிறைய போயிடுச்சு. லிட்டரலி சிலதெல்லாம் அதோட வீட்டுக்கே போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வெளியே போயிடுச்சுன்னா அதுங்களுக்கு வந்து திருப்பி இந்த கூட்டுக்குள்ளே ஏறலாம் தெரியலை. நம்மகிட்ட இறங்கின சிக்ஸுமே வெளியே இறங்கி பழக்கம் வெளியே இறங்கி ஏறி பழக்கம் இல்லாததுனால போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேங்க் இருக்கும். அதான் அந்த ரெட் கலரில் தெரியுதுல்ல. ஸோ அதில் ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்குக்கு மேலே ஒரு 2-3 நாள் ஒரு 1-2 பேர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு அங்கே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பேரு, அந்த பேர் ரொம்ப பறந்துக்கல. ஸோ அந்த கேஜில் இருக்கும் அந்த பேர் இன்னும். ஸோ அது ரொம்ப எலும்பி பறக்கலாம் இல்லை. அது திறந்து விட்டப்போவுமே ரொம்பலாம் வெளியே போகல, உள்ளதான் இருந்துச்சு. அதுவும் அப்போ எக்கில் இருந்துச்சு. அப்புறம் இறங்கின சிக்ஸில் 1 or 2 சிக்ஸு இருந்துச்சு. ரோமரில் வந்து ஒரு ஒயிட் ரோமர் போயிடுச்சு. அது எங்கே போச்சுனே தெரில, அது போயிடுச்சு. இனி ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு நேராக தேடி போயிடுச்சு. வீட்டில் போய் 2-3 நாள் அங்கெல்லாம் 2-3 நாள் ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு திருப்பி இங்கே வந்துருச்சு. அங்கே எதுவும் இல்லை, அங்கே அதுக்கு பழைய செட்டப்போ அந்த கூடு எதுவுமே இல்லாதவொன்னே திருப்பி இங்கே வந்துருச்சு அது. ஸோ இப்போ அந்த ஒயிட் ரோமரில் ஒரே ஒரு ஒயிட் ரோமர் தான் இருக்கும். அதுவும் இப்போ மரத்துக்கு மேலே எங்கேயாவது இருக்கும். ஸோ மத்தியான நேரங்கிறதுனால எல்லாம் வெளியே தான் இருக்கும் இப்போது. ஸோ அந்த இருக்குது அந்த ஒயிட் ரோமர். அது ஒரு ரெட் ஃபீமேல் கூட பேராக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அதோட ரெட் ஃபீமேலையும் காணும். ஸோ அப்படி இப்போ போய் அவர் இப்போ சிங்கிளாக தான் இருக்கார். ஸோ அப்புறம் ஓரளவு செட் ஆகிடுச்சு இப்போது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு லிட்டரலி ஒரு 2 பேர்ஸோ 3 பேர்ஸோ தான் இருந்து ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் செட் ஆகி அப்படியே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் செட் ஆகி ப்ரீட் ஆகி இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 இங்கேயே செட் ஆகி நீட்டாக அப்படியே பழகி இருக்குது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். போன பேட்ச்லேயும் ஒரு 5 chicks கிட்டே இறங்குச்சு. இந்த பேட்ச்லேயும் ஒரு 2 chick இறங்கியிருக்கும். ஸோ இந்த பேட்ச்லேயும் இது கடைசியாக இறங்கின சிக்ஸு. ஸோ வேறு எக்லேயும் இருக்காங்க இப்போது. ஸோ இதில் ஒரு பேட்ச்சு எக்கு, இதில் ஒரு பேட்ச் சிக் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் சிக்ஸ் எல்லாம் அப்படி இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஃபேன்டைல்ஸும் வாங்கி விட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் சிக் ஸ்டேஜ் தான். லிட்டரலி இன்னும் ஒரு 1 or 2 months ஆகும் ப்ரீடிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு. ஸோ ஃபேன்டைல்ஸில் வேறையும் கொஞ்சம் பேர்ஸ் இருக்குது. அதை நம்ம வேணால் வேறு ஒரு வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேன்டைல்ஸ்லாம் முன்னாடியே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, மயில் புறான்னு சின்ன வயசுலேயே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு முன்னாடி வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஸ்கூலிங் முடியும்போது அதெல்லாம் அப்படி ஒதுக்கிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ அகெயின் திருப்பி இது ஸ்டார்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது ஹோமர்ஸ் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ரிங் பண்ணிடுவேன். ஸோ இதுங்களை கொஞ்சம் பறக்க வச்சு பழக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் எங்கேயுமே கொண்டு விடுறது கிடையாது. அதுக்கான டைம்லாம் பெருசாக செட் ஆகி வராது நமக்கு. ஓ அதில் இன்னும் 2 எக்லேயுமே கரு இருக்குது, ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு. அதில் அல்மோண்ட் எழுதியிருக்கிறது வந்து வேறு ஒரு ஃபேன்டைல் பேரில் உள்ள எக்கு. ஸோ இந்த பேர் தான் லாஸ்ட்டாக இங்கேயே செட் ஆகி இது போகவே இல்லை. இங்கேயே செட்டில் ஆன மாதிரி செட்டில் ஆகிடுச்சு. ரொம்ப பறக்கலாம் செய்யாது. இந்த கேஜுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் ப்ரீட் ஆகும், அவ்வளோதான். 2 முட்டை போட்டு 2 சிக்கி அழகாக இறக்கி தந்துடும். இப்போ வேறு ஒரு செட் சிக்ஸ் இப்போ இறங்குனது. இந்த சிக்ஸ் இப்போ தான் நெஸ்ட் அவுட் ஆச்சு.
ஸோ இன்னும் வெளியே இறங்கலை, கேஜை விட்டு இன்னும் வெளியே இறங்கலை. இப்போது அவங்களாவே வெளியே இறங்குற ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் தான் வெளியே இறங்குவாங்க. நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்களா செல்ஃப் ஃபீட்டிங் வந்து அவங்களா எப்போ தோணுதோ அப்போ வெளியே இறங்கிப்பாங்க. கோமஸில் உள்ள ஐசைன் அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ ஆனால் இவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு பறக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசை உண்டு. பார்ப்போம். இப்போ தான் கொஞ்சம் சிக்ஸ் அப்படி வெளியேறங்கி வருது. ப்ளஸ் இப்போ தான் கொஞ்சம் ப்ரீட் ஆகிட்டும் இருக்குது. வீட்டில் இங்கே ஆல்ரெடி இறங்குற சிக்ஸ் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஸ்ட்ரிங் போட்டு எடுத்த சிக்ஸ் அப்பப்போ கொண்டு போய் வீட்டில் கொண்டு விடுவேன். வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கம் தானே, அங்கேருந்து எலும்பி மேலே பறந்தாங்கன்னாலே தெரிஞ்சிடும். அப்போவும் ஃபஸ்ட் டைம் கொண்டு விடும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க பறந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த கதவை திறந்து விட்டோன்னா வெளியே வந்து இந்த ஷீட்டு மேலே உட்காந்துப்பாங்க. வரிசையாக உட்காந்துருக்குல்ல, ஸோ இந்த உட்காந்துருக்க மாதிரி இந்த ஷீட்டு மேலே இப்படி வரிசையாக உட்காந்துக்கும். எல்லாம் ஷீட்டு மேலே அந்த மரத்து மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு இதிலே தான் இருக்கும். நான் அது ரொம்ப பறந்தோ ரவுண்ட் அடிச்சோ பார்த்ததே கிடையாது. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கொண்டு விடும்போது வருமாங்கிறலாம் டவுட் ரொம்ப இருந்துச்சு. வீட்டில் தான் கொண்டு விட்டேன். வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். ஸோ வீட்டில் போய் திறந்து விட்டேன். அப்போ எனக்கு ஏதாவது எக்கு பொரிக்கிற நாளாயிருச்சு அடுத்த 2 எக்கும். அதனால் அது திருப்பி உள்ளே போகிறதுலே குறியாக இருக்குது. இதுதான் மேலு. அதோட ஃபீமேல் வந்து இதேமாரியே இன்னொன்று தான். ஸோ இதுவும் நம்மகிட்ட இறங்கின ஒரு சிக்கு தான். இதுவும் நல்லா பழகிடுச்சு. இங்கே நம்மளோட க்ளோஸ்டிங்கில் தான் இருக்கும். ஒரு ஃபீமேல் இருக்குது. வேறு எந்த பேர் கூட அது செட் ஆகலை. அது அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கும். நம்மளும் பெருசாக நம்ம பேர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதில் மேல் ஃபீமேல் இருந்துச்சுன்னா அதுவாக செட் ஆகி ப்ரீட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் வந்து அதில் நம்மகிட்ட இறங்கின ஒரு மேல் கூட பேர் ஆகி தான் போன 2 சிக்ஸு இப்போ கடைசியாக 2 சிக்ஸ் கீழே ஓடிட்டு இருந்துச்சுல, அந்த 2 சிக்ஸ் இறங்கிச்சு. ஸோ அப்படி பிஜியான்ஸ் இப்போ ஓரளவு நல்லா நம்மகிட்ட இங்கே செட் ஆகி ப்ரீட் ஆகுது. நல்லா நிறைய சிக்ஸ் இறங்குது. போன தடவை ஒரு 5 சிக்ஸ் கிட்ட இறங்கிச்சு. ஸோ இதெல்லாம் சிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போன தடவை உள்ள பேட்ச் எதுவுமே நான் ரிங் பண்ணல. ஸோ எல்லாம் நாளைக்கு ரிங் பண்ணலான்னு யோசிச்சு அப்படியே நாள் மட்டும் ஓடிடுச்சு. ஸோ போன பேட்ச்சில் ஒரு 5 சிக்கு கிட்டே இறங்கிச்சு. ஸோ அது எதையுமே நான் ரிங் பண்ணல. ஸோ இதெல்லாமே சிக்கு தான். இந்த இதில் இருக்குல்ல, ஸோ இது ஒரு சிக்கு, இந்த கார்னரில் இந்த இது ஒரு சிக்கு. ஸோ இது எதுவுமே ரிங் பண்ணல. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் ஞாபகம் இல்லாமல் திறந்து விட்டுட்டேன் காலையில் எல்லாத்தையும். ஸோ இல்லைன்னா இன்னும் கிட்ட வச்சு எல்லாத்தையும் காட்டி தந்துருக்கலாம். ஸோ மேலே போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பாட்டுக்கு இனி சாயங்காலம் தான் அடைகிறது. 6 o'clock 6:30 அவங்களே கேஜுக்குள்ளே ஏறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்போது சிக்ஸ். இதெல்லாம் இந்த பேட்சில் உள்ள அடுத்த ஒரு 3 சிக்ஸு. ஸோ இது 2 ஒரு பேரண்டில் உள்ளது, அது ஒரு பேரண்டு. ஸோ இப்போது அதில் பொரிச்சிருக்கிறதும் இதுவும் சிப்ளிங்ஸு. ஸோ ஒரே பேட்சில் உள்ளது. ஆனால் அது லேட்டாக பொரிச்சிச்சு. அதனால் அந்த எக்கை மாற்றி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே விட்டுடலாம். சில பேர்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் வெளியே இருந்து எடுத்த பேர்ஸ்லேருந்து இறங்கினா 1-2 சிக்ஸ். அந்த பேர் வெளியே இருந்து எடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் போயிடுச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு அப்படியே எடுத்ததுனால கொஞ்சம் நல்ல லைனில் உள்ள கொஞ்சம் பறக்க பிடிச்ச பேர்ட்ஸாக இருக்கும், பறக்க தெரிஞ்ச பேர்ட்ஸாக இருக்குங்கிற ஒரு ஐடியா எனக்கு உண்டு. இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். பார்ப்போம். இனி கவர் பண்ணுறதெல்லாம் நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோஸாக போட முடியுதுன்னா நம்ம கவர் பண்ணலாம். எவ்வளோ ரிட்டர்ன் வரும்லாம் தெரியாது. ஏன்னா எந்த அளவுக்கு நல்ல லைனில் உள்ளதுன்னு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட இங்கே அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கிடையாது. அது வந்த உடனே கேஜுக்குள்ளே ஏறணும் அப்படிப்பட்ட ட்ரைனிங்லாம் நம்ம பண்ணல. ஒரு கிளப்பில் ரேசிங்கு பண்ணுற அளவுக்குள்ள ஒரு ட்ரைனிங்லாம் நம்ம பண்ணல. பட் பார்ப்போம், நம்ம பேர்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அட்லீஸ்ட். ஸோ அவங்க சரி ஒரு 5 கிலோமீட்டர் கொண்டு விட்டோன்னா சரி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கெப்பாசிட்டிலேயே அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ பார்ப்போம். நம்ம எப்போயாச்சும் எங்கேயாவது கொண்டு விட்டேன்னா நான் கண்டிப்பாக ஏதாச்சும் சின்ன சின்ன வீடியோஸில் கவர் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேண்டைல் கலெக்ஷன் ஒரு 3 or 4 பேர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்த கம்மிங் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். வேறு ஏதாவது வீடியோஸில் நம்ம பண்ணலாம். அது எல்லாமே எடுத்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் செட் எக்கில் இருக்குது. அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட வந்து எக்லே பண்ணுறதில்ல, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ அதை இன்னொரு நாள் நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் கவர் பண்ணாத. ஸோ கைஸ், அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நம்ம இனிமேல் ஏதாவது எங்கேயாவது கொண்டு போய் விடுவோம். இவங்க எல்லாரையும் எல்லாம் சும்மா இங்கேயே இருக்காங்க. ஏன்னா நானுமே இவங்க ரொம்ப பறந்தெல்லாம் பார்த்தது கிடையாது. அதாவது இந்த லைக்
வச்சுருக்கவங்க பேர்ட்ஸ் அதாவது ரோமோஸ் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வீடு மாடியில் இருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பேர்ட்ஸ்லாம் அப்படி கிடையாது. திறந்து விட்டோம்னா நேராக ஷீட்டில் போய் உட்காரும். ஃபுட்டு போட்டோன்னா நேராக உள்ளே வந்து சாப்பிடும். அதேமாதிரி நம்ம பேர்ட்ஸ்க்கு வர்ற வேஸ்ட்டை கொண்டு வெளியே தட்டினோன்னா இதில் இருக்கிறத எடுத்து சாப்பிடும். சிக்ஸு வளர்க்கும். அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் ரொம்ப இவங்க பறந்து பார்த்ததில்லை. நான் அந்த ஒரு டவுட்டில் தான் முதல் நாள் வீட்டில் கொண்டு விட்டேன். வீட்டில் கொண்டு விட்டு வந்துட்டு எல்லாம் எப்படியோ. ஆனாலும் ஏன்னா வீடு ரொம்ப பக்கம், அதுலேருந்து எலும்பி பறந்தாலே சில பேர்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி வந்தாங்களா என்னன்னு தெரில. பட் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி விட்டு பார்க்கலாம். என்னைக்காச்சும் எங்கேயாவது கொண்டு போய் விட டைம் கிடச்சிதுன்னா விடணும்னு ஒரு ஐடியா உண்டு. ஸோ அதனால தான் இப்போ அடுத்து இறங்குற பேட்ச் எல்லாமே ரிங் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரிங் போட்டு எடுத்தோன்னா நமக்கு தெரியும் எந்தெந்த பேர்ட்ஸை கொண்டு விட்டோம், குட்டை பேர்ட்ஸ் வந்துச்சான்னாது தெரியும். ஏன்னா இவங்க சில பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும், சிமிலராக இருக்கும் சில ஒரு. ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர்ட்ஸ் வந்து எனக்கு சிமிலராக தான் இருக்கும். எல்லாமே அந்த ஒரு ஸ்பாட்டட் இது மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட இறங்கியிருக்க அவ்வளோ சிக்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் இது மாதிரி இருக்கும். அதில் சிறுமா கலர்ஸ்னால் அதை சொல்லுவாங்க அந்த கலரை. ஸோ சின்ன சின்னதாக டாட்டாக அதுக்கு உடம்பு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிக்ஸ் தான் நம்மகிட்ட மேக்ஸிமம். ஸோ அதனால் இனி உள்ளதாவது நம்ம எல்லாமே ரிங் நம்பர் நோட் பண்ணி பார்ப்போம், கொண்டு விடுவோம். அடுத்த தடவை அப்படி ஏதாவது விடணுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ கைஸ், அப்போது அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரோமோஸ் இந்த ஷிஃப்ட் பண்ண அப்புறம் நம்ம எந்த அப்டேட்டுமே போடல அதை பற்றி. ஸோ அதனால் சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ கைஸ், அப்போது கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.